Hi friends, welcome back to my channel with me Vijayalakshmi Janathanan. இன்னைக்கு சூப்பர் அண்ட் கிட் ஸ்பெஷலான ஒரு ரெசிபி பார்ப்போமா. ஐயோ சீசன் முடிய போதுங்க, அதுக்குள்ளே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னு யோசிக்கிறீங்களாங்க? மேங்கோ ஃப்ரூட் யூஸ் பண்ணி ஜெல்லி செய்ய போகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு லாஸ்ட் வீக் சொன்னேன், இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன்னு. இப்போ நல்ல பழுத்த மாம்பழமாக இங்கே நான் பங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்திருக்கேன். அதோட ஸ்கின்னை பீல் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த பழம் அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம், இல்லை மிக்சிங் ஃப்ரூட்ஸ் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீசஸை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இதை சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என் பொண்ணு தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும், எல்லா வீடியோலையும் அவள் இருப்பாள் என் கூட. இப்போ இதில் மிக்சர் ஜாரில் சேர்த்தாச்சு. இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துப்போம். அடுத்தது ஒரு கடாயை எடுத்துப்போம். அது ஹீட் ஆனதும் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க மேங்கோ பியூரியை உள்ளே சேர்த்துடலாம். இதோட கலரே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா வேணும்னா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த டைமில் அகர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜெலட்டின் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சைனா கிராஸ் வேணாலும் அதை நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியை எடுத்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் இதை வேக விட்டு எடுக்க போகிறேன். ஜெல்லி நம்ம அகர் போட்டோன்னே நல்லா திக்காகும்னு சொல்ல முடியாது. இது ஹீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா குக் பண்ண வைக்கலாம். ஏன்னா மாம்பழத்தோட ஃப்ளேவர் போயிட்டு அது நல்லா குக் ஆனால் தான் நம்ம 1 வீக் வச்சுருப்போம், ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். நீங்கள் சுகருக்கு பதில் ஹனி வேணாலும் சேர்க்கலாம், இல்லை நாட்டு சக்கரை வேணாலும் சேர்க்கலாம். பட் நாட்டு சக்கரை சேர்த்தோன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. சைடெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு திரண்டு வருதுன்னு. இப்போது ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேங்கோ பியூரியை உள்ளே ஆட் பண்ணி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட்டி இல்லாமல் இதை மிக்ஸ் பண்ணாலுமே அங்கங்கே கட்டி ஃபார்ம் ஆகிருக்கும். அதெல்லாம் இந்த ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கும்போது அந்த கட்டியெல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகிடும். நமக்கு சாப்பிடும்போது அது வாயில் படாமல் சூப்பராக ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் வாயில் வச்சோடனே அப்படியே அமிர்தம் மாதிரி உள்ளே போயிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வடிகட்டிடலாம். பாருங்கள் வடிகட்டினோடனே ஜெல்லி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபார்ம் ஆகிறதுக்கு. இப்போ இதை வேறு ஒரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி ரூம் டெம்பரேச்சரில் 1 hour + 1 hour ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை நல்லா டேப் பண்ணியாச்சு. இப்போ இது செட் ஆகட்டும். டோட்டலாக 2 hours கழித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்குன்னு. இதோட சைடு எட்ஜஸ்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட மோல்டு இருந்தால் அந்த மோல்டில் கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ஷேப்லேயே மேங்கோ ஜெல்லி ரெடி பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பர் க்யூப்ஸாக கட் ஆகிருக்குன்ட்டு. அண்ட் தென் இதோட திக்னஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நம்ம கடையில் போய் ப்ரிசர்வேட்டிவோட ஜெல்லி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை யூஸ் பண்ணி பசங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபியை செஞ்சு கொடுங்க. நமக்கு தேவையான ஹெல்த்தும் கிடைக்கும், ப்ளஸ் நம்ம ஏமியாக ஒரு சூப்பர் டெசர்ட் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். பசங்களுக்கெலாம் இது ரொம்பவே பிடிக்கும். அதனால் சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு கொடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும். இதை நான் இப்போ சாப்பிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். டேஸ்ட் அடிச்சுக்கலாங்க, சொல்கிறதுக்கே இல்லை. கடையில் வாங்குறதோட வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பர் அண்ட் யம்மியாக இருக்கும். ப்ளஸ் பசங்களுக்கும் தைரியமாக கொடுக்கலாம். மேலும் இந்த மாதிரி பல ரெசிபிகளுக்கு மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.